ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி அவகோடா ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, நான் வெளிநாட்டுக்கு வர வரைக்குமே இந்த பழம் எங்கள் ஊரில் நான் ஒருக்கா கூட நான் சாப்பிட்டதே கிடையாதுப்பா. ஏன்னா எங்கள் ஊர் கிராமத்து சைடில் இருக்க கடைங்களாம் அது கிடைக்காது. இப்போ எதனா விற்கிறாங்களா என்ன ஏதுன்ட்டு எனக்கு தெரியல. எங்கள் ஓனர் டெய்லியும் காலையில் இது சாப்பிடுவாங்க. அவங்க கூட கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இது சுகருக்கு ரொம்பவுமே நல்லது. கண்டிப்பாக சுகர் இருக்கவங்க டெய்லியுமே அந்த பழம் ஒன்று ஒன்று வாங்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு சுகர் கம்மியாகும். உங்களுக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இல்லைப்பா எங்களுக்கு சுகர் இல்லை, எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கா அப்படின்னா இதை நல்லா ஐஸ்கிரீம் அது இதை போட்டு ஜூஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இப்போது நிறைய பேர் நம்ம ஊர் சைடுங்கள்லாம் பார்ப்போம். நம்ம பொதுவாகவே எல்லாருக்குமே செடி மரம் இதெல்லாம் நடுறது ரொம்பவுமே பிடிக்கும். அதில் ஒரு சில பேர் சம்மந்தமே இல்லாமல் அழகுக்கு ஷோக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில செடிலாம் எடுத்து நடுவாங்க. அது அதெல்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது. இருந்தாலுமே அதை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அவ்வளோ அழகாக பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நடுறதுக்கு பதிலாக நம்ம இப்போ நார்மலாக ஒரு தென்னை மரம் மாமரம்லாம் நடுறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த அவகோடா செடி எங்கேயாச்சும் விற்றாங்கன்னா வாங்கிட்டு நட்டுருங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோ காய் வைக்குது. நான் யூடியூப்பில் தான் போய் பார்த்தேன்னு நான். அவ்வளோ கொத்து கொத்தாக வைக்குது. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஊருக்கு போனேன்னா ஆனால் எங்கள் ஊர் சைடில் எங்கள் கிராமத்து சைடில் சுற்றி பார்த்த ஞாபகம் இருக்குது. எங்கேயுமே இந்த செடி இல்லை. எங்கேயாச்சும் போயிட்டு இதை கண்டுபிடிச்சி எடுத்துன்னு நடுறோம், மரம் ஆக்குறோம்ப்பா. சரிங்களா? சரி, இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, அந்த பழம் ஒரு பழம் கட் பண்ணி போட்டுட்டேன். அது கூட பால் நல்லா காய வச்சு ஆற வச்சு வச்சுருந்தேன். அந்த பால் தேவையான அளவுக்கு ஒரு 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றிட்டேன். அப்புறம் ஐஸ்கிரீம் போட்டுனேன். ஐஸ்கிரீம் கூட கொஞ்சமாக சர்க்கரை போட்டுனேன். ஏன்னா சர்க்கரை அதிகமாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் சர்க்கரை கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் சப்ஜா விதை இருக்குது இல்லையா? அது நான் நல்லா ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டு போயிட்டேன். அது ஊற வச்சோன்னா நல்லா புசு புசுன்னு ஆகிடும் நல்லா. அதே மாதிரி சப்ஜா விதை கூட ரொம்ப நல்லது. இந்த உடம்பு ஹீட்டாக இருக்குங்க அப்படிலாம் நார்மலாகவே இந்த சப்ஜா விதை ஊற வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த மிக்ஸ் பண்ண இல்லையா அந்த ஜூஸ் அந்த சப்ஜா விதை கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இது கூட எல்லாம் நம்ம வீட்டில் என்னென்னலாம் ஃப்ரூட் இருக்கோ, ஆப்பிள், மாதுளம்பழம் எது இருந்தாலுமே அதில் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, வாழைப்பழம் மட்டும் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றி எல்லாருக்குமே என் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா கிச்சனில், அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாலுமே சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வளன்னு பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.